Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SAS Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்கேஜ் எப்படி பர்ச்சேஸ் பண்றது. அதாவது நம்ம நிறைய டெஸ்ட் பேட்ச், நிறைய வீடியோ பேட்ச் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா? இதெல்லாம் எப்படி இந்த பேக்கேஜ் நீங்க பை பண்றது, எப்படி வாங்குறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ அந்த பேக்கேஜ் எவ்வளவு வருஷம் வேலிடிட்டி இந்த இதெல்லாம் உங்களுக்கு அந்த பேக்கேஜ் பத்தி போட்டுருப்பாங்க. இதுல எப்படி பார்க்கறோம்னா எப்படி பை பண்றது அப்படின்றத மட்டும் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மை பேக்கேஜ் அப்படின்றது இருக்கும். இங்கே மை பேக்கேஜ் அப்படின்றது இருக்கும். இந்த மை பேக்கேஜ் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜ் நம்மகிட்ட இருக்கோ அது எல்லாமே வந்துருங்க. இந்த ஒவ்வொரு பேக்கேஜும் எவ்வளோ நாள் வேலிடிட்டி, எப்படி படிக்கிறது, என்னென்னலாம் இருக்கும். இப்போ டெஸ்ட் பேட்ச்லாம் அதில் என்னென்ன இருக்கும், வீடியோ பேட்ச்லாம் அதில் என்னென்ன இருக்கும், இப்போ மேக்ஸ் ஒன்லி பேட்ச்னு இருக்குது அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்றதுலாம் தனித்தனியாக அந்தந்த பேட்சை பற்றி வீடியோஸ் அந்தந்த பேக்கேஜுக்குள்ளே ஃப்ரீ வெர்ஷனில் பார்க்குற மாதிரியே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்ஸ் ஓகே நம்ம இந்த பேக்கேஜை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபஸ்ட்டு பேட்ச் நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. இது ஆல்ரெடி இந்த பர்ச்சேஸ்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். பர்ச்சேஸ் இருக்கேன்னா இதை நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். இப்போ இந்த இதை எப்படி நான் வாங்குறது அப்படின்னு பார்ப்போம். மேக்ஸ் ஒன்லி பேட்சை நான் எப்படி வாங்குறது போவோம். ஃப்ரீ வெர்ஷன்னா ட்ரையர்ஸ் ஃப்ரீயை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனுக்கு போயிடும். ட்ரையர்ஸ் ஃப்ரீயை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் போயிடும். இப்போ நான் எப்படி வாங்குறதுன்னு பார்க்குறேன். அதுக்கு பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ நான் பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறேன். இப்போ இந்த பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுற பாருங்கள். கிளிக் பண்ணேன்னா இப்போ இந்த பேமெண்ட்டோட பேஜுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களோட டேட்டா அவைலபிள் பொறுத்து அது ஸ்பீடாகவோ எந்த இதோ வரும். அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு இந்த கார்டு, நெட் பேங்கிங், வேலட், யூபிஐ, QR, பே லேட்டர் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நெட் பேங்கிங் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க் இதில் இருக்க எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை சூஸ் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் பே அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பேமெண்ட் பேஜுக்கு போகும். சரிங்களா? இப்போ பேமெண்ட் போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக தெரியும் எப்படி என்ன யூசர் நேம் போடணும், பாஸ்வேர்ட் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு OTP கொடுத்து கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் எப்படி வரது அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பேமெண்ட்லாம் கொடுத்துட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது சக்ஸஸ்ஃபுல்னு ஓப்பன் ஆகிடும். நான் இப்போ கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஷேரிங்கிறனால நான் பேமெண்ட் பண்ணலை. ஸோ இதை பேமெண்ட் நான் இப்போ போனேன் இல்லையா, பேஜ் வரைக்கும் போயிட்டேன். அந்த லாகின் இந்த பேஜ் வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட OTP கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட்டை மற்ற எல்லா ஆன்லைன் பர்ச்சேஸ் மாதிரி தான் பேமெண்ட் டன்னு கொடுத்துட்டீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த இடத்துல இது பர்ச்சேஸ்னு மாறிடும். இந்த பை நவுன்றதை எடுத்துகிட்டு பர்ச்சேஸ்னு மாறிடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வெர்ஷனே ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கிளிக் பண்ணுறது இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி நான் பண்ணி தான் இந்த பர்ச்சேஸ் ஆகிருக்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு அதோட ப்ரீமியம் வெர்ஷன் ஓப்பன் ஆகிடும். கரெக்டாக நான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஃப்ரீ வெர்ஷனுக்கு போகணும் சார் அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரீ வெர்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனுக்கு போயிடும். இப்போ எப்படி பே நவ் அப்படி கிளிக் பண்ணுறப்போ பேமெண்ட் வெர்ஷனுக்கு போதோ அதே மாதிரி ஃப்ரீ வெர்ஷனுக்கு கிளிக் பண்ணணுன்னா ஃப்ரீ வெர்ஷனுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட பேக்கேஜை நீங்கள் மாற்றிக்கலாங்க. இப்போ நான் திருப்பி பழைய அந்த பேக்கேஜுக்கு போகிறேன். பாருங்கள் இந்த இது வந்துருச்சு. இது ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ்னு இந்த இதில் இருக்குது. செட்டஸ் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நான் அந்த இதுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பேக்கேஜ் எதுவோ அந்த பேக்கேஜுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ மாற்றி நீங்கள் பேக்கேஜ் சூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த பேக்கேஜை நீங்கள் எந்த டயத்தில் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களோட பேக்கேஜ் எதுவோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. மாற்றி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதனால் லேட் ஆகும். ஸோ எந்த பேக்கேஜ் நீங்களோ அந்த பேக்கேஜ் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் அஸ் அப்படின்றத பயன்படுத்தி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு தெளிவான பதில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேமெண்ட்டோட ஆப்ஷன்ஸ். இந்த பேமெண்ட் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். உங்களுக்கு இமிடியேட்டான விடைகள் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கப்படும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.